Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. ஃபைன் டைம் சினியின் பிக் பாஸ் நேயர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். டே 5ல என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சபரி டே 4லேயே சொல்லியிருப்பாரு, நான் தண்ணி வரும்போது அந்த தண்ணி பழுப்பு கீழே நான் படுக்க போகிறேன், ஸோ தட் தண்ணி வந்து மேலே பட்டுச்சுன்னா உடனே தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எங்கே அதை பண்ண போகிறாருன்னு சில டவுட்டில் இருந்தால் அவர் நான் சொன்னதை செஞ்சு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி குழாக்கு கீழே தான் படுத்திருக்காரு. தண்ணி வந்து அவர் முகத்தில் படவே உடனே வந்து தண்ணி பிடிச்சிடுறாங்க. அதுலேருந்து தான் மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வேக்கப் கால் போடுறாங்க. சுபிக்ஷாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீ வந்தாதாமா பாட்டு போடுவாங்கன்னு கனிலாம் கேட்கவே வெளில வராங்க. அதுக்கப்புறமா வேக்கப் சாங் போட்டு எல்லாரும் எழுப்பி விட்டதுக்கு அப்புறமா சாப்பிட உட்காடுறாங்க. இங்க டே 4 அப்போ அந்த தலை டாஸ்க்குக்காக தண்ணியில கொழாடி சண்டை பண்ணாங்க இல்லையா, பாரு அண்ட் கெமி. இவங்க 2 பேரை பத்தின இந்த சண்டையை திரும்பவும் பாரு இழுத்துட்டு வராங்க. எப்படிதான் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களோ, போட்டு என்னைய வந்து காயப்படுத்திட்டாங்க. லைட்டாக அவங்களுக்கு வந்து ரத்தக்கட்டு மாதிரி கையில் வந்திருக்கு. பிக் பாஸில் ரத்தக்கட்டுக்கே எப்படின்னா அடிதடிலாம் எவ்வளவோ நடந்திருக்கு. எவ்வளோ ஒரு டாஸ்க்குக்கும் ஏதாச்சும் இந்த மாதிரி நடக்கும். தள்ளி விடுறது, கீழே விடுறது, தள்ளி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக போயிட்டு இவ்வளோ பெருசாக பேசுகிறாங்களே, பாரு மற்ற சீசன்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்களா இல்லை போவோம் அப்படின்னு வந்திருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது. அண்ட் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரு அவங்களோட கேரக்டரில் சில தடுமாற்றம் இருக்குது. அண்ட் தட் இப்போ வரவே ஒரே வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பாருவோட முழு கேரக்டர் வந்து வெளியே வர தொடங்கிடுச்சு. அவங்க வந்து சும்மா வம்புழுப்போம், ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் இவங்க சொன்னாங்க, என்னை வந்து இப்படி காயப்படுத்திட்டு கேமி அப்புறம் எப்படி வந்து அவங்களாம் கேட்குறாங்க சாப்பாடு வேணுமா அப்படின்னு எப்படி கேட்க முடியுது? அவங்களாம் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பேசுறதுலாம் இப்போ கேட்கும், இருந்தாலும் கேட்காத மாதிரி அப்படியே சும்மா இருந்துட்டு போகிறது. எப்படி தான் இப்படி இருக்காங்களோ அப்படின்னு திவாகர்கிட்ட சொல்கிறாங்க. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வராரு, அவர்கிட்ட திரும்பவும் சொல்கிறாங்க. இவங்களே போய் எல்லாருக்கிட்டையும் பேசுறது, எல்லாரையும் வம்புழுக்கிறதுன்னு இவங்களே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சீண்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் இதை ஒரு பக்கம் இருக்கட்டும், இது முடிஞ்சு போன கதை, இருந்தாலும் பாரு தான் பிடிச்சிட்டே சுற்றுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இதுக்கப்புறமா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இந்த வீட்டில் இது வரைக்கும் இருந்த நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் ஒருத்தர சொல்லிட்டே வராங்க. அப்ப பாரு வந்து 2 பேரும் சொல்றாங்க. நான் யார் யார் சொல்றாங்கன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அவரை சொல்றாங்க. அதுக்கப்புறமா வினோத் அவர்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை வந்து சொல்றாங்க. ஒருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்சரா அவங்கள சொல்றாங்க. நீங்க மேக்கப்லாம் போட்டு அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்க, அது தப்பு இல்லை. பட் வீட்லயே என்ன நடக்குது, என்னெல்லாம் டாஸ்க் நடக்குது, என்னெல்லாம் பேசிக்கிறாங்க, அதுக்குள்ள கொஞ்சம் இன்வால்வ் ஆகுங்க, அதுதான் எனக்கு தோணுச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் வேணும்னா பிக் பாஸ் வீட்ல இருந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போயிருப்பாங்க. நீங்க அப்படி போயிருக்கீங்க, எனக்கு வந்து பவர் வேணும்னு சொல்லிட்டு தான் நீங்க போனீங்க. ஆனா நீங்க அங்க போயிட்டு எதுவுமே பண்ணல. ரொம்ப வந்து மெஸ்ஸியா இருக்கு, கிச்சன் வந்து குப்பையா இருக்குது, லிவிங் ஏரியால வந்து குப்பையா இருக்குது, அதெல்லாம் பார்த்து சொல்லலாம். நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிற பவர் எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்க, அதனால அவங்கள சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரே சொன்னாங்க. எப்படி 1 வீக்லயே பாருவோட முகத்திரை கிழிஞ்சிச்சோ அந்த மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை அவங்க நிறைய இடங்கள்ல கரெக்டான பாயிண்ட் பிடிச்சு பேசுறது, ஏதாச்சும் ஆர்கியூமெண்ட் வருது அப்படின்னா அங்க என்ன கரெக்டா நடந்துச்சுன்றத சொல்றது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இங்க கரெக்டா நோட் பண்ணி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு தோணுது. ஸோ பிக் பாஸ் வீட்டில் யார் இருக்காங்களோ இல்லையோ ஆதிரை ரொம்ப நாள் அவங்க இருப்பாங்க அப்படின்றது இது மூலமாவே தெரிய வருது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாரு நடுவில் வந்து குறுக்கிடுறாங்க. பிக் பாஸ் நான் வந்து சொன்னதை மாத்தலாமா, இது வந்து ஓகேவா அப்படின்னு கேட்கவே பிக் பாஸ் சரி சொல்லுங்க பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க வந்து நான் வந்து வினோத் அண்ணாவை சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் அவங்கள சொல்ல, நான் வந்து இப்போ கெமியை சொல்றேன். ஏன்னா அந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா கெமி வந்து என்னை காயப்படுத்திட்டாங்க, என்னை வந்து ரொம்பவே ஃபிசிக்கலாக தள்ளிலாம் விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி காயங்கள் நிறைய படுமோ, அவங்க மூலமாக எனக்கு வந்து பாதிப்பு இருக்குமோ அப்படின்றதுக்காக நான் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமத்தாக சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. இந்த வன்மத்தை ஃபுல்லாக மனசில் வச்சு தான் ஐயோ இந்த இடத்துல தான் நம்ம இதை கொட்ட வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓடி வந்து சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நான் சொன்னேன் இல்லையா அவங்களோட முகத்திரை ஒரு வாரத்திலே கிழியுதுன்னு சொல்லிட்டு, இதுதான் அது. இந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா பிக் பாஸ் வீட்ல இருந்து ஜெயிலுக்கு யாரு போறாங்க அப்படின்னா வியன்னா அண்ட் வினோத், இவங்க 2 பேரும் தான் போறாங்க. ஒரு கிளி கூடுக்குள்ள போய்
அடைஞ்ச கிளிகள் மாதிரி உள்ள ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தலைக்கான ஃபைனல் டாஸ்க் அப்படின்றத பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ 3 பேர் வந்து ஃபைனல் ஆயிருந்தாங்க. ஒன்று வந்து ஆதிரை அண்ட் பிரவீன், அதுக்கப்புறமா துஷாரா. இவங்க 3 பேர் ஒரு ரூம்குள்ள போறாங்க. 3 விஷயங்கள் வச்சிருக்காங்க. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வாய்களை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு துணி வச்சிருக்காங்க. நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கு. இதுக்கப்புறமா யூனிஃபார்ம் அணிந்து கொண்டுதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு யூனிஃபார்ம் ஷர்ட் வந்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முகத்திரை அணிந்து கொண்டுதான் இருப்பேன் முகமுடியை அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒருத்தரும் ஒன்னு சூஸ் பண்றாங்க. துஷாரா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாயை கட்டிக்கிறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பிரவீன் வந்து பாத்தீங்கன்னா அவர் யூனிஃபார்ம் எடுத்து மாத்திக்கிறாரு. ஆதிரை அந்த மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸோ 3 பேரும் வெளியில வராங்க. இந்த பிக் பாஸ் டீலக்ஸ்ல இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இதை ஜட்ஜ் பண்ணணும். இவங்க எல்லாரும் பேசிக்கொண்டு முன்னாடியே பேசி வச்சாங்களா என்னன்னு தெரியல. துஷாரா வந்து எல்லாரும் சூஸ் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வினோத் எழுந்து பேசியிருப்பாரு. ஓகே, துஷாரா வந்து வாய்களை கட்டி கொண்டாரு, பிக் பாஸ் வீட்டுல பேசுறதுதான் முக்கியம். பட் இருந்தாலும் அந்த புள்ள வந்து ஹீரோயின் ஆகணும், ஒரு படம் நடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு வந்த பிறகும் நான் வந்து என் முகத்தை காட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தது போல்டான ஒரு டிசிஷன் தான். ஸோ அதனால நான் வந்து ஆதரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி வினோத் மட்டும் ஓட் பண்ணியிருப்பாரு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா வீட்டோட முதல் தலையா துஷாரா வந்து வின் பண்ணியிருப்பாரு. அவங்கள வந்து கொண்டாடி கூட்டிட்டு போயிட்டு தனியா தளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா ஒன்று வச்சிருக்காரு. அதுக்குள்ள விடுறாங்க. இதுக்கப்புறம் அவர் மட்டும்தான் அதுக்குள்ள இருக்கணும், வேற யாரும் போகக்கூடாது அப்படின்ற ரூலையும் பிக் பாஸ் சொல்லி முடிச்சிடுறாரு. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பிட்றதுக்கு வராங்க. கனி சமைச்சிட்டு இருக்காங்க. கனி சொல்றாங்க சுபிக்ஷா வந்து என்கிட்ட வந்து சிக்கன் கேட்டுச்சு, சிக்கனும் சப்பாத்தியும் பண்ணிடுங்கக்கா அப்படின்னு சுபிக்ஷா சொன்னதாகவும், யாருக்குமே சாப்பாடு இல்லை அவங்களுக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்கு இருக்கும், அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில மட்டும் தான் சாப்பாடு இருக்கும், அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்காது. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கவே இல்லை. ஸோ இதனால நான் ஒன்று பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன்ல நான் உப்பு அள்ளி போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்காக சேர்ந்த டீம் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனி, பிரவீன் அண்ட் ஆதிரை, இவங்க 3 பேரும் சேர்ந்து சரி நீங்க போட்டுருங்க, நான் கேட்குற மாதிரி கேட்குறேன், சண்டை வர மாதிரி வரட்டும், அப்படியே நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே பிளானை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் வந்து பிடிக்காம போகுது, சரி ஓகே தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றதெல்லாம் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் இது வரைக்கும் 8 சீசன் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாத்துலேயும் தெரியும், தண்ணி அண்ட் சாப்பாடு இது 2 மட்டும் தான் பிக் பாஸ் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடிப்படை தேவைகளை தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக கொடுப்பாங்க, அது மூலமாக தான் கேம் வரும் அப்படின்றதுக்காக. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் சாப்பாடு கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது. அப்படி இருக்கும்போது நீங்கள் உப்பள்ளி போடலாமா அப்படின்றது நிறைய பேரால் பேசப்படுது. எனக்கும் அது ஒரு கவலை தான். இவ்வளோ நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியும் போது சாப்பாட்டில் ஏன் இதை பண்ணணும், வேறு எதனா கூட பண்ணியிருக்கலாமே, கிளீனிங்கில் காட்டியிருக்கலாம் அப்படின்னும் போது நீங்கள் சாப்பாட்டிலேயே அதை பண்ணணும் கனி அப்படின்ற ஒரு கவலை அண்ட் ஒரு கோபம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட எழுந்துடுச்சு. இவங்க வந்து கேம் என்ன போகுது, எங்க என்ன பண்ணலான்றது தெரியாம விளையாடுறாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு மிகப்பெரிய டவுட்டா இருக்குது. அண்ட் இது முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் தூங்க போறாங்க. ஓகேப்பா தூங்கலாம், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம், வெளியில இருந்து எல்லாரும் ஓடி போறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து நைட் இதே மாதிரி தூங்க போகும்போது உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா நந்தினி, இன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டாங்க. என்னால வந்து இந்த வீட்டுல இருக்க முடியாது, யாருமே ஒரிஜினலா இல்ல, எல்லாருமே வந்து ஃபேக்கா இருக்கீங்க, கண்டென்ட்டுக்காக அங்க இங்க வச்சு என்னாலாம் எதுவும் பண்ண முடியாது, நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாங்க. அதுல கெமியை பார்த்து ஒரு கத்து, கனியை பார்த்து ஒரு கத்து, அண்டு கலையரசனை பார்த்து ஒரு கத்து, எல்லாரையும் பார்த்து இண்டிவிஜுவலா ஒரு கத்து கத்திட்டு போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கனிக்கிட்ட சொல்றாங்க, அக்கா உன்னோட பாசம் வந்து உண்மையா இருந்துச்சு, நான் அதனால தான் நான் உங்க கூட இருந்தேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பொய்யா இருந்துச்சு, எனக்கு அதுல டவுட் வந்து, அதனால நான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஓப்பனா ஒன்று கத்திடுறாங்க, என்னால சிக்கன்ல உப்பள்ளி போட முடியாது, எனக்கு அது மனசு வராது அப்படின்னு சொல்றாங்க. யாருக்குமே தெரியாது இவங்க வந்து இன்டென்ஷனலா தான் போட்டாங்கன்றது. இதை யாராச்சும் நோட் பண்ணி, கண்டிப்பா சுபிக்ஷா வருவாங்கன்னு நினைக்கிறேன், நோட் பண்ணி அன்னைக்கு நந்தினி இதை சொன்னாங்களே, நீங்க அப்போ வேணும்ட்டு தான் நீங்க வந்து சிக்கன்ல உப்பு போட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியும். அண்டு கலையரசனை பார்த்து ஒன்று சொன்னாங்க பாருங்க, நீ வந்து உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் உன்னை பத்தி பார்த்ததே இல்லை, ஆனா இவங்க என்ன வேணாலும் நினைக்கட்டும், உன்னை லூசுன்னு நினைக்கட்டும், என்ன வேணாலும் நினைக்கட்டும், ஆனா நீ தான்டா, உன்கிட்ட வந்து ஒரு பவர் இருக்கு, ஒரு சக்தி இருக்கு, அதை நான் வந்து பார்த்தேன், நான் தான் உன்னை வந்து நாமினேட் பண்ணேன் எலிமினேஷனுக்காக, பட் நான் சொல்றேன் நீ தான் இந்த வீட்டில் வந்து வின் பண்ணுவ அப்படின்றது சொல்லிட்டு போனாங்க. இந்த அம்மா எதை யோசிச்சு சொல்றாங்க, கேமை பார்த்தாங்களா இல்லை என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
ஒரு பக்கம் கத்துறாங்க, வீட்டுல எல்லாரும் பயந்து போனாங்க. அதெல்லாம் இருக்கும்போது வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, கொஞ்சம் அவங்களோட ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே சொன்னாங்க அவங்க உள்ள வரும்போது. அண்ட் அகைன் ஸ்டோரி சொல்ற அந்த டாஸ்க்லயே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னும் போது ஒரு கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது கவலையா தான் இருந்துச்சு. நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நிறைய பார்த்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடம் பிக் பாஸ் வீடுன்றது அவங்களுக்கு சூட் ஆகாத ஒரு இடமோ, அவங்க இதுக்கு வந்து தகுதியான ஆள் இல்லையோ அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நிறைய மைண்ட் கேம் இருக்கும், நிறைய பின்னாடி பேசுவாங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன்ல உப்பள்ளி போட்டாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து ஒரு அன்புக்காக தான் நான் உள்ள வரேன்னு சொல்ற ஒரு பர்சனால இந்த பேக் ஸ்டாம்பா இருக்கட்டும், பிட்ரேட் பண்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களால பார்த்துக்க முடியுமா, இல்ல பார்த்து கூட சும்மா இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால தான் அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஓப்பனா போட்டு உடைச்சிட்டு நான் வந்து வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு நடுவுல பாரு வந்து நான் உங்களை சமாதானப்படுத்துறேன், இத்தனை நாள் வரல, இன்னைக்கு வந்துட்டு சமாதானப்படுத்துறேன் உட்காந்து கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் துஷாரா வந்து பேச வந்தாங்க. இப்பதான் கேப்டன் ஆகியிருக்காங்க. துஷாரா வந்து பேசும்போது ஒரு காமா பேசணும்ல, அவங்க வந்தோடனே நந்தினி அழறாங்க, துஷாரா அதுக்கு அழறாங்க, எதுக்குப்பா நீ அழற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நந்தினி அழறாங்க, ஓகே, நீ வந்து அவங்கள சமாதானப்படுத்தி என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், அதை விட்டு நீயும் உட்காந்து அழுதுனா ஒரு தலைக்கான குவாலிட்டி வந்து அங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமா அவங்க சொல்றாங்க, இல்ல நான் போறேன், போயே ஆகணும் அப்படின்னு சொல்லவே பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபெக்ஷன் ரூம் கூப்பிடுறாங்க. அங்கே கூப்பிட்டு என்ன ஆச்சு நந்தினி அப்படின்னு கேட்கும்போது, நான் வெளில போகிறேன் பிக் பாஸ். ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே யாருமே ஒரிஜினலாக இல்லை, எல்லாமே ஃபேக்காக இருக்காங்க, யாருமே அவங்களோட சாயலில் இல்லை அப்படின்னு சொல்லவே, சரி ஓகே, உங்களோட லெஃப்ட் சைடு ஒரு டோர் இருக்கும், அது வழியாக நீங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. எஸ், அவங்க வந்து அவங்களாவே தானாக முன் வந்து எவிட் ஆகி வெளியில் போயிட்டாங்க. இதுக்கப்புறமா போயிட்டு அவங்க தெரப்பி எடுக்கிறதா இருக்கட்டும், மெடிசன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா வைல்ட் கார்டில் கூட உள்ள வரலாம். அவங்க பெட்டர் ஆயிட்டாங்க, இல்லைன்னா கேம் இப்படிதான், நம்ம உள்ள இப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு திரும்ப உள்ள வருவாங்களா, இல்லைன்னா இன்னைக்கு விஜய் சேதுபதி ஸ்டேஜ்ல கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற நிறைய விஷயங்கள் கேட்பாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நந்தினி வந்து வீட்டை விட்டு வெளியே போனது. இது சார்பா என்ன நடக்க போகுது, விஜய் சேதுபதி என்ன பேச போறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நைட் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கும் நாளைக்கும் இந்த 2 நாள்ல ஏதாச்சும் பேசுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் துஷாரா தலைமையில வீடு எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until this, bye from Archana. Bye.